ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போயிட்டு வருவாங்க இல்லையா? இப்போ அடிக்கக்கூடிய வெயிலில் முகத்தில் கரும்புள்ளிகள் கொப்பளம் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதை போக்குறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய கோல்டு நகைகளை எப்படி வீட்டிலே பாலிஷ் பண்ணலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எக்ஸ்பைர்ட் ஆன டேப்லெட் நிறையா இருக்குது. அதை நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா? ஸோ இனிமேல் இந்த டேப்லெட்லாம் தூக்கி போடாமல் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட்லாம் ஒரு கவரில் போட்டு இதை நல்லா பவுட்ரு மட்டும் தூள் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை தூள் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வாட்ரு பாட்டிலில் போட்டுக்கிட்டாலும் சரி. போட்டுவிட்டு இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சிறப்பாட்ட கிடைக்குங்க. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த செடிகளில் எறும்பு அதிகமாக வச்சதுனால செடிகள்லாம் பார்த்திங்கன்னா சுருங்கி போயிடும். அதுக்கடுத்து தலையவே தலையாது. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விட் இதில் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாமே செத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தலைகள் பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா தளிர் விட ஆரம்பிச்சிடும். இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேப்லெட்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம லிக்விட் மாட்டை செஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணி ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா, செடிகளும் நல்லா வளரும். இது மேலே எறும்புகளும் வரவே வராது, பூச்சிகளும் வரவே வராது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க. இந்த கிண்ணத்தில் நான் 1.5 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய ஜெல் இருக்கும் பார்த்திங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இதில் கொதிக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. தண்ணி ஆறிட வேணாம், நல்லாவே சூடாக இருக்கணும். இது ஊற்றிட்டு இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஸ்பூனை கொண்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஜெல்லு, மஞ்சள் தூள், சுடுதண்ணி எல்லாமே அழகாக மிக்ஸ் ஆயிரும். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்டு செயின், ரிங்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம லைட்டாக அதை ப்ரஷ் போட்டு கழுவுணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய அழுக்கும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் அழுக்காயிருச்சுனாலோ மங்கிருச்சுனாலோ என்ன செய்வோம், கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ நம்ம அது மாதிரி கடையில் கொடுக்காம இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே மஞ்சள் தூள் லிக்விடெல்லாம் சேர்த்து நம்ம கழுவுணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு ரிச்சாக சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி நம்ம அழகாக வீட்டிலேயே செஞ்சிடலாங்க. இதுக்கு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இந்த சுடுதண்ணி மட்டும் போதுங்க. கூட கொஞ்சம் ஜெல்லு ஊற்றி நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா, ஜெல்லில் அழுக்கு போகக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அந்த மஞ்சள் தூளுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம போடக்கூடிய எல்லோ கலர் ஜுவல்ஸ் எல்லாம் அழகாக பளிச்சுன்னு சூப்பராக புதுசு போல் இருக்கும். நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி புதுசு போல் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நான் கையில் போட்டிருந்த ரிங்கு இருக்கும், இப்போ நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்த ரிங்குக்கும் பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அழகாக தெரியுது பார்த்திங்களா. அதாவது அந்த இது நல்லா எல்லோ கலரும், இது கொஞ்சம் ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. அதாவது கையில் போட்டிருந்தா அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்கலாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கழுவிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கடையில் வாங்கும்போது எப்படி புதுசு போல் சூப்பராக எல்லோ கலரில் மின்னுமோ அதே மாதிரியே நம்ம வீட்லேயும் சூப்பராக அந்த மாதிரி செஞ்சிடலாம். இனிமேல் நீங்கள் நகைகள்லாம் பாலிஷ் போடுறதுக்கு கடைக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டிலேயே சூப்பராக செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்னதாக ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. இது கூட கொஞ்சமாக காஃபி தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எந்த பிராண்டு யூஸ் பண்ணாலும் சரி, அந்த காஃபி தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளிகளோட சாறு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தக்காளி சாறு மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் கருவளையும் கரும்புள்ளிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதுக்கு நம்ம இதை வச்சு தேய்ச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளிக்கும் இந்த காஃபி தூளுக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய கருவளையும் சரி கரும்புள்ளிகளும் சரி அழகாக போகுங்க. நான் கையில் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இருந்த கைக்கும் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிட்டு கழுவிட்டு காட்டும்போது பார்த்திங்கன்னா, அந்த கைக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இதை தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா, நமக்கு கன்னத்தில் இருக்கக்கூடிய கருவளைங்கள் கரும்புள்ளிகள் எல்லாமே போகுங்க. இதுக்காக நம்ம பார்லர் போய் இந்த கருவளைகளை எடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா, வீட்டிலே நல்லா அழகாக நம்ம கருவளையும் கரும்புள்ளிகளை சூப்பராக போய்க்கிடலாம். இது பார்த்திங்கன்னா, நான் கழுவிட்டு காட்டுறேன். இருந்ததுக்கு இப்போ பார்க்கவும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா. நம்ம இனிமேல் பார்லர் போய் தான் கருவளையங்கள்லாம் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. வீட்டிலே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம பிள்ளைகளுக்கு இனிமேல் ஸ்கூல் போயிட்டு வரும்போது கருவளையம் கரும்புள்ளியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு சாயந்தர டயத்தில் நம்ம இது மாதிரி செஞ்சு விட்டோன்னு பார்த்திங்கன்னா, முகமும் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு இருக்கும். அடுத்து இதை என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம அறுத்து வச்ச தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அந்த தக்காளியில் கொஞ்சமாக சர்க்கரையை வச்சு நம்ம தேய்ச்சோன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஸ்க்ரப்பர் மாட்டம் யூஸ் ஆகுங்க. கையிலையும் முகத்திலே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அழுக்கு போகிறதுக்கு இந்த தக்காளியில் கொஞ்சமாக சர்க்கரை தேய்ச்சோம்னா சூப்பராக போகும். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம வீட்டில் எக்ஸ்பிரட்டான டேப்லெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் 2 சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து டீ தூள் சேர்த்துக்கலாங்க. டீ தூள் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டீ தூளோட எசன்ஸ் நல்லா ஃபுல்லாக இறங்கணுங்க. இது நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வாஷ் பேசன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாஷ் பேசன் ஹோலில் வந்து இந்த தண்ணியை ஊற்றி விட்டுடலாம். நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லி தொல்லை அதிகமாக இருக்கும். வீட்டில் நடமாடக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இந்த வாஷ் பேசனில் ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ தூள் வாசத்துக்கும் நம்ம போட்டக்கூடிய டேப்லெட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த டேப்லெட் வாசத்துக்கும் இந்த பூச்சி பல்லி கரப்பான் எதுவுமே வராதுங்க. இனிமேல் நைட் டயத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஊற்றிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பல்லி பாய்ச்சா எதுவுமே வராது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க குளியல் சோப்பாக இருக்கட்டும் அல்லது நம்ம துணி துவைக்கக்கூடிய சோப்பாக இருக்கட்டும், நம்ம பாக்ஸில் போட்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பட்டு சீக்கிரமாகவே சோப்பு கரைஞ்சி போயிடும் இல்லையா. ஸோ அது கரையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கலாங்க. மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து இதை நல்லா நம்ம அமுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அமுக்கி விட்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பில் இந்த மூடி நல்லா போய் கிரிஃபாக மாட்டிக்குங்க. இப்படி மாட்டிட்டு நம்ம சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே இருக்காதுங்க. அழகாக தண்ணிலாம் கீழே இறங்கிடும். இந்த மாதிரி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பும் கரையவே கரையாது. நம்ம பாக்ஸில் போட்டு வச்சாலும் சரி, சோப்பு வந்து ரொம்ப நேரம் பாக்ஸில் இருந்தாலும் சோப்பு வந்து கரைஞ்சி போயிடும் இல்லையா. நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பாக இருக்கட்டும், அதிக நேரம் நம்ம பாத்திரம் விளக்கிட்டு வச்சாலும் சரி, அந்த சோப்பு வந்து கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஒரு மூடியில் மாட்டி வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து கரையவே கரையாது, சீக்கிரமாகவே காஞ்சிரும். காஞ்சிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோப்பு ரொம்பவுமே மிச்சமாகும் இல்லையா. ஸோ இனிமேல் நீங்கள் சோப் பாக்ஸில் போகிறத விட இந்த மாதிரி ஒரு மூடியில் போட்டு வச்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோப்பு கரையவே கரையாது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம பிள்ளைய கையிலும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஃபுல்லாக வந்து அழுக்கு இருக்கும். இதை பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஒரு சில சமயங்களில் ஃபோனை டச் பண்ணி வாயில் வைக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்பிளேயில் கொஞ்சமாக வந்து பவுடர் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா அதை துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே டிஸ்பிளேயில் கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கவே இருக்காதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் தான் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் கொண்டு போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் மசாலா எண்ணெய் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைய வந்து கையில் வச்சு வாயில் வச்சுருவாங்க. ஸோ நம்ம பிள்ளைய கையில் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டு நம்ம துடைச்சிக்கலாங்க. இல்லாட்டி ஒரு காட்டனை கொண்டு நம்ம துடைச்சிட்டு நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைய கையில் சேஃபாக கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க லைட்டர் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் சரியாக எரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் வேலை பார்க்கும்போது தவறுதலாக தண்ணியில் போட்டுருவோம் இல்லையா. ஸோ அப்படி போட்டாலும் பார்த்திங்கன்னா அந்த லைட்டர் எரியவே ஏறாது. இதை எப்படி நம்ம எரிய வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த பர்னரை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் எரிய விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எரிய விடும்போது பார்த்திங்கன்னா இந்த பர்னர் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமிங்கில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க லைட்டரை வந்து இந்த பர்னரில் மாட்டி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டர் நல்லாவே ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். லைட்ரு வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக எரிய ஆரம்பிக்கும். இனிமேல் நம்ம தண்ணியில் லைட்டர் விழுந்தாலும் கவலையே பட வேணாங்க. நம்ம வந்து சூப்பராக பழையபடி எரிய வச்சிடலாம். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் என் வீடியோவும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.